திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ருதங்கி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 24/6/2017 ஆனி மாதம் 10ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை திதி காலை 9:07 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. ஒவ்வொருத்தரும் யதார்த்தமா கேட்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சனிக்கிழமை நாள் நம்ம கோயிலுக்கு போறோம். சனிக்கிழமை கோயிலுக்கு போய் கோயில்ல வழிபடுறோம். இந்த கோயில் வழிபாடப்போ நவக்கிரகங்களுக்கு வழிபாடு பண்றோம். இந்த நவக்கிரகத்தை பற்றிய சில வழிபாட்டு முறைகளை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு காட்டி இந்த நவக்கிரக வழிபாடை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஆதித்யாய சோமாய மங்களாய பதாஜ குரு சுக்ர சனிபெஸ்ட ராகவே கேதவே நமஹ. சனிபியஸ்ட, இந்த சனீஸ்வரர் அப்படின்னா நிதானமா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு பேரு. சனி பகவான் ஒரு ராசியில 2.5 வருடங்கால பிரயாணம் பண்ணுவர். வக்ரத்தோட சேர்த்தா 3 வருடம்னு சொல்லுவா. இவர் தன்னுடைய ராசி, தனக்கு முந்தைய ராசி, பிந்தைய ராசியில் இருக்கும்போது 7.5 சனி காலகட்டம்னு சொல்லுவா. ஒவ்வொரு ராசியில 2.5 வருஷம், அப்படி 3 தடவை வரும்போது அது 7.5 சனி அப்படின்னு பேரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சராசரியாக 3 காலம், அதாவது 3 7.5 சனியை அவருடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். 7.5 சனினா ஏன் பயந்துக்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் சனிக்கும், நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள்லாம் குரு பகவானுக்கும் போறதாம். இந்த காலகட்டம் உதாரணமா பார்த்துட்டு, இந்த காலகட்டம் ரொம்ப நிதானமா இருக்கங்காட்டி நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம், இன்னைக்கு என்னமோ நேரமே போக மாட்டேங்கிறதுன்னு சில பேர் சொல்லுவா. இன்னைக்கு என்னமோ சீக்கிரமா கடகடன்னு டைம் ஓடிடுது. நேரம் சீக்கிரமா ஓடுறதா கிடையாது. இது என்ன அலைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆக இந்த நேரத்தை ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தனிப்பட்ட முறையும் கணக்கெடுக்க முடியறது பாருங்க. ஆக சனீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில்ல இருக்கிற பிள்ளையார வணங்குறோம். மூலஸ்தானத்தை கடைசியில நவக்கிரகத்தை பிரார்த்தனை பண்றோம். நவக்கிரகத்தை பிரார்த்தனை பண்ணும்போது சனி பகவானுக்கு நேரா நிக்காம இருக்கணும். சனி பகவானுக்கு சைட்ல நின்று சுவாமி கும்பிடணும். 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துதான் சுட்டியில அந்த எள்ளு பொட்டணத்துல போடணும். எல்லாரும் வஸ்திரம் கடைக்கு முன்னாடி இருக்கிறத அதை வாங்கி போடுவா. அப்படி இல்லாம முதல் நாளையே சின்ன ஒரு புது துணி, வெள்ளை துணியை வாங்கி அதுல கட்டி, அல்லது கருப்பு துணியை வாங்கி அதுல கட்டி தலைமாட்டில் வச்சுண்டு அடுத்த நாள் காலையில எண்ணெயில முக்கி எடுத்து போடுறது, நல்லெண்ணெயில முக்கி எடுத்து போடுறது ரொம்ப விசேஷம். இப்படி பண்ணினோம்னா இந்த சனி பகவான் நாள் இருக்கக்கூடிய பரமதோஷங்கள் நிவர்த்தியாகும், மன திருப்திகள் வரும், நம்மளுக்கு பாவங்கள் போகும், புண்ணியம் சேரும்னு. 7.5 சனி ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவானுக்கு ஒரு சுத்து சுத்தினா போதும், அப்படி கிடையாது. 9 சுத்து சுத்துறது ரொம்ப விசேஷமானது. நவக்கிரக எல்லா கிரகத்துக்கும் கடைசியில ராகு கேதுவுக்கு அப்பிரதட்சணமா சுத்தணுமா? அதுவும் கிடையாது, பிரதட்சணமா தான் சுத்தணும். சோ ஆக இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள். 7.5 சனி, அஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, இது போன்ற விரய சனி, குடும்ப சனி, வாக்கு சனி போன்ற சனீஸ்வரனால உபாதைகள் கொண்டவா சனி பகவான் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணினா நிச்சயம் பக்தர்களுக்கு எந்த விதமான குறையும் கொடுக்க மாட்டார். இறைவனுக்கு பயமேன், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உங்க ராசி நட்சத்திர பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சாதாரணமா இருக்காம சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப கவனமோடும் ரொம்ப கேரோடும் பார்த்து இதை செய்யணும்
அதை செய்யணும், இதுல முயற்சி பண்ணணும், இதை இப்படி சரிவர பண்ணணும், எதை செய்தாலும் ரொம்ப சரியான முறைப்படி செய்யணும், எதுலையுமே ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லி எல்லா காரியங்களையும் உங்களுடைய முழுமையான முயற்சி இருக்கும் பொழுது வெற்றிகள் என்பது உங்களை வந்து சேருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல உங்களுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கலையேங்கிற வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வெற்றி அடைந்த விஷயங்களை நினைத்தே சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் சுபவினையாக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். அஷ்டம சனி அப்படிங்கிற சனி இருந்தாலும் மன சந்தோஷங்கள்ல இன்றைய தினம் குறை இருக்காது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எதையுமே நன்மையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த காரியம் நன்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல நேரத்துல ஆரம்பிச்சா நல்ல காரியம் நடக்கும். நன்மையான மனதை கொண்ட உங்களுக்கு நல்லையான விஷயங்கள் தான் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச காரியம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு கனவுகள் கண்டது, வெகு நாளுக்கு முன்னாடி கனவுகள் கண்டதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகும்போது இது ஏற்கனவே நம்ம போயிருக்கோமா அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றும். ஒரு இடத்துல போகும்போது இது ஏற்கனவே நம்ம வந்திருக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனைகள் தோன்றக்கூடியதா இருக்கும். கீழே இருக்கிறவங்களுக்கும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும், உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே அப்பட்டமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு சிறப்பினை கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான நாள்னு சொல்லலாம். இந்த தினத்துல எடுத்த காரியங்கள்லாம் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய துணிமணிகள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, எதிர்பாராத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது, குழந்தைகளுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அடுத்த நிலைக்கு குடும்பம் உயர்றது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். வெளிநாடு வேலைக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்குமே, எனக்கு சில மாற்றங்கள் கிடையாதா? சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைய தினம் மன திருப்திகளை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில பேருக்கு வரவுக்கு மிஞ்சின செலவுகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். வரவு 8னா செலவு 10னாங்கிற மாதிரி, செலவு 10னா பரவாயில்ல, 15னா போனுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய நண்பர்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சொந்த பந்தங்கள் வந்தா நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். யதார்த்தமா எல்லா விஷயங்களும் நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். 1 ரூபா ஆகும் நினைக்கக்கூடிய விஷயத்துல 10 ரூபா உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாள் பிளான் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த ஆள் இல்லாத இருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சில விஷயங்கள்ல ஏமாறுறது, சில விஷயங்கள்ல காரியம் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி பகுதிக்கு பகுதி லாப நஷ்டம் அப்படிங்கிற சேர்ந்து வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப முயற்சி பண்ணாத சுலபமா மனசில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெரிய வேதனைகள் தராத தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். வயதானவர்களுக்கு உடல்நிலையில அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நல்ல வரவுகள் ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வியாபார திட்டங்கள் மனசுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கூட்டு தொழில்கள் வெற்றியை கொடுக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சகோதரருக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செஞ்சு அவர்களையும் உங்களுடைய தொழிலில் சேர்த்துக்குண்டான தன்மைகள் உண்டு. வேலை வாய்ப்பு படிச்சுட்டும் வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக, சொந்த பந்தங்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக வேலைகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் செய்யணும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் தோன்றும். நிறைய ஐடியா இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லையேன்னு வருத்தப்படுவா.
பணம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடியா இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இன்றைய தினத்துல புதிய நண்பர்களுடைய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெகுநாள் சந்திக்காத சிலரை சந்திக்கக்கூடியதாகவும் உயர்ந்த மனிதர்களுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பினை ஏற்படுத்தும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம அப்பாவுடைய முயற்சியில் எல்லாம் இருந்துட்டு இருக்குமா, சில நேரங்கள்ல அப்பா பண்றதுக்கே நம்ம எல்லாமே துணை இருந்துட்டு இருக்கோமா, எனக்கு ஏன் ஏற்படலை, எனக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன் எனக்கு பெரியவங்க சேர்த்து வைக்கல, பெரியவங்க சேர்த்து வச்சா எனக்கு நிம்மதி கிடையாது, சரி நிறைய சேர்த்து வச்சிருக்கிறா இதை ஒழுங்காவே பண்ணலையே அப்படிங்கிற சில விஷயங்களை, பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி சிந்தித்து சில நேரங்கள்ல மனக்குவியல்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன முயற்சி பண்றோங்கிற முழுமையான எண்ணத்தை பத்தி ஈடுபடும் பொழுது இந்த காரியத்துல வெற்றிகள் என்பது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்பினை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டாக இருந்துட்டு இருக்கலாம். எதிர்பார்த்த சம்பவங்கள் சட்டு நடக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். நண்பர்கள் மூலமாக அவர்களுக்காக செய்யக்கூடிய வேலைகள்ல சில விரயங்களும் உண்டு. இன்றைய தினத்துல புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் சேரக்குண்டானதாகவும், குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்க தெய்வாம்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வரதாகவும், மேலும் மருத்துவ சம்பந்தமான சிகிச்சை எடுத்துட்டு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களால முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா நல்ல காரியங்கள் நடக்கணுமோ நீங்க முன்னின்னு செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சு பலப்படும்னு சொல்லலாம். வெளியில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, உங்களுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாகவும், லாப நஷ்டங்கள் சரிசமமா பார்த்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். எது நல்லவங்க எது கெட்டவங்க, நல்லவங்க பக்கமே நம்ம இருக்கலாம்னு ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும். நடிப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல கலை சம்பந்தமான உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கு புதிய லாபங்களான செய்திகள் சேரும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்களுக்கும், அதே மாதிரி நடன விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கும், மேலும் பாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமாகவும் குருவனுடைய பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லையும் கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், மேலும் அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில நடந்தது செய்தது நீங்க பண்றதெல்லாம் பெருமைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். யாருடைய உதவி இல்லாம நீங்களே முயற்சித்து காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்களுக்கு குழந்தை மேடையில் நின்று பேசுறதோ அல்ல ஸ்கூல்ல பாராட்டு தெரிவிக்கிறதோ ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில இதை விட பெருமை என்னடா வேணும் அப்படின்னு மார்த்தட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குழந்தைகளை நினைச்சு எனக்கு எத்தனையோ பேர் குழந்தையே இல்லையே, குழந்தை எனக்கு வரமாக இருந்துட்டு இருக்கானேன்னு பெற்றவங்க சந்தோஷப்படுவா. இப்ப குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னா மத்த அம்மா அப்பா மாதிரி என்னோட அம்மா அப்பா இல்ல, நல்லபடியா என்னை வளர்த்திருக்காங்க நினைச்சு பெருமைப்படக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமாக வரக்கூடியதாகவும், சகோதர சகோதரிகள் மூலமாக அன்பு பரிசுகள் கிடைக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நன்னாள்னு சொல்லலாம். தடைபெற்ற காரியங்கள் கூட வெற்றிகரமா திரும்பக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியினால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இது எதுக்கு பிரச்சனை, நம்ம சுமூகமா போடுவோமே, இது எதுக்கு எவ்வளோ, இது நம்ம சாதாரணமா விட்டுடுமே, வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு செலவாச்சா, பரவாயில்ல நான் எடுத்து பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் சார்ந்து போகக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாள்னு சொல்லலாம்.
முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 4 பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் சாதாரணமான விஷயங்களாக ஈடுபடாது. நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். முயற்சித்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளும், சில நேரங்கள்ல ஞாபக மறதியினால சில பொருட்களை விடுறது, ரொம்ப நாள் விட்ட பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில போகும்போது நம்ம பொருட்களை ரொம்ப கவனமா வச்சிருக்கணும். ஏன்னா ஞாபக மறதினால அது அந்த இடத்திலேயே வச்சு விட்டோம் அப்படின்னா அது நஷ்டமா போகக்குண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், பெற்றோர்களது ஆதரவுகளும் கிடைக்கிறதாக இருந்திருக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷங்கள்ல கலந்து கொடுக்கிறதும், பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான, விருப்பமானவர்களை திருமணம் செய்யறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சித்த காரியம் வெற்றிகரமாக உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் குவிந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகள் மட்டுமல்லாத குழந்தைகளை சார்ந்தவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்குண்டான தன்மைகள் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். வெகுநாள் தடைகளுற்ற விஷயங்கள் இன்று இந்திய நடைபெறக்கூடியதாகும். மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருக்கிறவங்க மேலும் அதே வைராக்கியத்தை கடைபிடிக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. துணிமணிகள் வாங்கி நிறைக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. சொந்த பந்தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. திருமணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீங்க. குழந்தைகளின் திருமண காலங்களை எட்டும் பொழுது அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து வைக்கணும், அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலத்துல அக்கறை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி இருக்கக்கூடிய உடல் உபாதைகள்னால தவிர்க்க முடியும். மேலும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் கருப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு பக்தியான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புரட்டா நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல யார் எடுத்தாலும் நல்ல நட்பா பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் நல்ல லாபகரமாக நடைபெறுத்தி கொடுக்கும். பிறருக்காக உழைக்கக்கூடான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஐடியாவை பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற நீங்க பல பேர்த்துக்கிட்ட நிறைய ஐடியாவை கேட்டுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் முறைகள்ல இது நடந்தா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா முன்னேற்றம், எப்படி இப்படி ஒவ்வொரு விஷயங்களா முயற்சி பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் ரீதியாக பூஜைகள் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், சாஸ்திரத்தை வாசிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், அர்ச்சகருக்கு நல்ல முன்னேற்றமும், தெய்வாம்சம் கொண்டவர்களுக்கு அடுத்த நிலைக்கு வரக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல பரிகார காரியங்கள் செய்யறது, ஆலயங்களுக்கு போறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது மேன்மையை தரக்கூடியதாக இருந்திருக்கும். வேலை வாய்ப்புகள் வெற்றியையும் கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்களை வெற்றி கொள்றதுக்காக நீங்க அடிக்கடி போரிட்டு ஜெயிக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை தரும். இருப்பினும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பிறர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ சண்டைன்னு வரும்போது சரி எதுக்கு அப்படின்னு திரும்பிடணும். மீன் சண்டை போடும்பொழுது பார்த்துட்டீங்கன்னா உங்க பேரை வெளியில வேற மாதிரி சொல்லக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியம் லாபகரமாக இருந்துருக்கிறதாக இருந்துருக்கும். மேலும் உடல் நலத்தில் அக்கறையை கொண்டால இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு புதிய வாகனம் வாங்குறது, புதிய விஷயங்களை செய்யறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது போன்ற சிந்தனைகள் மேற்கொள்றதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துல கிருஷ்ணராமா ஜபம் உங்களுக்கு உன்னதமான பலன்களையும் தெய்வாம்சத்துடன் வழிபடும் பொழுது இன்றைய தினம் சிறப்பிக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு உன்னதமான வழிபாடு. என்ன நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பலாபலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீகத்துல ஒரு புதிய விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்.
ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லும் போது தினம் தினம் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கா. நான் வெளியில போகும்போதோ அல்லது கோயிலுக்கு போகும்போதோ கேட்கிற, சுவாமி நீங்க டெய்லி ஆன்மீக தகவல் சொல்றீங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துட்டு இருக்கு, புதிய நிகழ்ச்சியில இது ரொம்ப விசேஷகரமா இருக்கு, சரி எங்களுக்கு டெய்லி ஒரு டிப்ஸ் தந்தில்னா ரொம்ப நன்னா இருக்கும், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க சொல்லக்கூடிய பரிகார முகல்ல தொடர்ந்து பண்றோம், இருந்தினும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செல்வம் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமி கிருபாகடாசம் கிடைக்கிறதுக்கு லக்ஷ்மி பூஜையிலே அடுத்தடுத்த சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பூஜையில ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு வீட்டுல செல்வங்கள் சேர்க்கறதுக்கும் செல்வங்கள் சேர்றதுக்கும் மகாலட்சுமி வாசம் புரிவர்களுக்கும் ஒரு விசேஷகரமான பூஜை புனஸ்காரத்தை நம்ம பண்ண போறோம். என்ன எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு குழந்தைக்கு அழுதுண்டே இருக்கு, அதுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்தோம்னா அது அமைதியா மாறிடுறது. அதே போன்றுதான் வழிபாட்டு முறைகள்ல இறைவனுக்கு பிரீதியான சில விஷயங்கள் நீங்க அந்த இடத்துல பண்ணும் பொழுது அதுக்கு முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மகாலட்சுமி பூஜையில நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வீட்டுல வந்து செல்வம் தங்க மாட்டிக்கிறது, வரக்கூடிய பணம் வந்து சீக்கிரம் விரயமாயிடுறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, புது கிண்ணம் 2 கிண்ணம் வாங்கிக்கோங்க. இந்த கிண்ணம் பித்தளை கிண்ணமா இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். ஃபர்ஸ்ட் விளக்கெல்லாம் ரொம்ப அழகா கழுவி அதுல எண்ணெய் இட்டு அல்லது நெய் இட்டு 2 திரியை திரிச்சு திரியா போடணும். இந்த திரி 5 திரியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 திரியா இருக்கலாம். ஒன்னு சுவாமியை நோக்கி, ஒன்னு உங்களை நோக்கி. நீங்க வடக்க பார்த்து உட்காந்துக்கோங்க. கிண்ணம் கோலமிட்டு, அரிசி மாவு அப்படில கோலமிட்டு அந்த 2 கிண்ணத்தையும் வச்சுக்கணும். ஒரு கிண்ணம் ஃபுல்லா பார்த்துட்டேன்னா ₹1 சில்லற காசை வச்சிடணும். 5 ரூபாவோ ₹1 சில்லற காசை வச்சுடணும். ஒரு கிண்ணம் நம்ம சுத்தமா கழுவி அதை லேசா பால் விட்டு சொந்த கழுவிட்டு, பசும்பால் விட்டு கொஞ்சம் கழுவிட்டு லேசா என்ன பண்ணோம்னா, நெய் இருக்கு பார்த்தல, பசும் நெய்ன்னு சொல்லுவா, அந்த நெய்யை தடவி சும்மா லேசா தடவி விட்டு வச்சு விடணும். நீங்க பக்கத்திலேயே பார்த்துட்டேன்னா அந்த ஒரு கிண்ணத்துல முழுசா ₹1 காசு 108 அல்லது 27 காசு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வச்சுண்டு தினம் தினம் காலையில ஃபர்ஸ்ட் பிள்ளையாரா பிரார்த்தனை பண்ணணும். பிள்ளையார் அகவல் அப்படின்னு சொல்லுவா. அவ்வை பிராட்டி எழுதின பிள்ளையார் அகவல். சீதக்கலப செந்தாமரை போம் பாதச்சிலம்பும் பல இசைபாட பொன்னரை ஞானம் பூங்குயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்தழிப்ப பேழை வயிறும் பெரும்பாலதோடும் வேதமுகமும் விலங்கு சிந்துரும் 5 கரமும் அங்குஷபாவும் நெஞ்சிற்குறி கொண்ட நீலமேனியும். இந்த மாதிரி அவ்வை பிராட்டி எழுதின இந்த பிள்ளையார் அகவல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளையார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். விநாயகனே, உன்னுடைய துணையோட நான் இந்த பிரார்த்தனையான பூஜையை பண்ணிட்டு இருக்கேன், பகவானுடைய கிருபகடாட்சத்துல உங்க பேருடைய நட்சத்திரத்தோடையும் சொல்லிக்கணும். என்னுடைய பேர், என்னுடைய நட்சத்திரம், எல்லா விதமான செல்வங்களும் வீட்டுல செல்வங்கள் நிக்கணும். நிச்சயம் இந்த நான் பிரார்த்தனை பண்ற விதம் எனக்கு பூர்ணமா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். மகாலட்சுமியா ஆத்மார்த்தமா அந்த தீப ரூபத்திலேயோ இல்லைன்னா படம், சித்திர படம்னு சொல்லுவா, நீங்க படம் வச்சிருந்தேன்னா அந்த படத்திலேயோ பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்பிகையே எனக்காக அமர்ந்து நீ இந்த அனுகிரகத்தை மேற்கொள்ளணும், அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு காசையும் கையில் எடுத்துட்டு அந்த கிண்ணம், நெய் தடவின கிண்ணத்துல நல்ல ஹிருதயத்துல வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, இப்படி நம்ம 108 முறை ஆத்மார்த்தமா வேற எந்த சலசலப்பும் இல்லாம சஞ்சலமும் இல்லாம நீங்க ஆத்மார்த்தமா பண்ணுங்க. பண்ணி முடிச்ச உடனே நல்ல வாசனையை கொண்ட தூபம் அல்லது தசாங்கத்தை காண்பிக்கணும். பஞ்சாமிரதத்தை கொஞ்சம் முதலையே எடுத்து வச்சிருக்கணும், அதை நைவேத்தியம் பண்ணணும். அடுத்தது தீப ஆராதனை. இப்படி தினம் தினம் 90 நாட்கள் ஸ்ரத்தையோட பக்தியோட நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருபடாசம் வீட்டுல ரொம்ப தங்கி இருக்கும், நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஆன்மீக தகவல்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.